ஸோ முதலாவது கேள்வி, அதிபர் சேவையில் உள்ள தரங்கள் எத்தனை? ரைட், உங்களுக்கு தெரியும் அதிபர் சேவையில் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 அப்படின்னு சொல்லி 3 தரங்கள் இருக்குது. ரைட், ஆசிரியர் சேவையில் தான் கிரேட் 3-1A, 3-1AB, 3-1AC இருக்கும். திரும்ப 2-2, 2-1, தென் 1 அப்படின்னு சொல்கிற தரங்கள் ஆசிரியர்கள் இருக்கும். அதிபர் சேவையில் கிரேட் 3, கிரேட் 2 அண்ட் கிரேட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தரங்கள் காணப்படும். ஓகே, அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, 2026 ஆண்டின் கல்வி தினத்தின் துணைப்பொருள் யாது? ரைட், முதலாவது ஆன்சர் இலங்கையை கட்டியெழுப்புவோம், இரண்டாவது இலங்கையை அழகான நாடாக மாற்றுவோம், இலங்கையை ஆசிரியாவின் ஆச்சரியமாக மாற்றுவோம், நான்காவது விடை கல்வியை இணைந்து உருவாக்குவதில் இளைஞர்களின் பலம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கேள்வி 2026 ஆண்டுக்கான கல்வி தினத்தினுடைய துணைப்பொருள் நான்காவது ஆன்சர், கல்வியை இணைந்து உருவாக்குதல் இளைஞர்களின் பலம் அப்படின்னு சொல்கிறது. ரைட், அடுத்த கேள்வி, சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் யார்? ரைட், உங்களுக்கு தெரியும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கிறாங்க கிறிஸ்டினா ஜோர்ஜியேவா அவர்கள். ஓகே, ஸோ நான்காவது கேள்வி, இலங்கைக்கான அயர்லாந்து நாட்டின் தூதுவர் யார்? இலங்கைக்கான அயர்லாந்து நாட்டின் தூதுவர் கோவின் இன்ச்வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஓகே, அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, ஆசிரியர் தகைமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இது? ரைட், ஆசிரியர் தகைமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படுது 2024 ஆண்டு. ரைட், உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் தகைமை சட்டம் அப்படின்னு சொல்வது ஆசிரியராக வரக்கூடிய ஒருவர் கட்டாயம் தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் பெற்ற டிப்ளோமா சான்றிதழ் அல்லது பட்டச் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆசிரியர் தகைமை சட்டம். இது 2024 ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். ஓகே, அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி, உலக எழுத்தறிவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ரைட், உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஹலோ டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்றைய வகுப்பில் நாங்கள் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நாங்கள் இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மாதிரி போட்டி பரீட்சைக்கு தயாராகிற உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் உண்டு நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த வினாத்தாளை தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடுறதுக்கு இருக்கிறோம். ஓகே, ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க எக்ஸாமில், உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னும் என்னென்ன விடயங்கள் கூடுதலாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்திக்கோங்க. ஓகே, நான் இந்த பேப்பரில் கடந்த கால ஆசிரியர் போட்டி பரீட்சைகளில் கேட்கப்பட்ட வினாக்களை கூட எட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளை தான் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீங்க. ஓகே, ஸோ எதிர்நோக்க இருக்கின்ற பரீட்சையில் சிறப்பாக நீங்கள் பரீட்சைக்கு முகம் கொடுத்து சிறந்த பெறுபேறுகளை பெற்று உங்களுடைய ஊருக்கும் நாட்டுக்கும் சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய நல்ல ஆசிரியர்களாக மிளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்புக்குள் நுழையலாம். முதலாவது கேள்விக்குள்ளே போகலாம். இலங்கை அதிபர் சேவையில் உள்ள தரங்கள் எத்தனை அப்படின்றது முதலாவது கேள்வி. உங்களுக்கு தெரியும் அதிபர் சேவையில் 3 தரங்கள் காணப்படுது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லி. ஆசிரியர் சேவையில் பார்த்தீங்க என்றால் கிரேட் 3, 2, 1 அப்படின்னு சொல்லி 3 தரங்கள் இருக்குது. அது உள்ளுக்கு உபதரங்கள் இருக்குது. கிரேட் 3 எடுத்தீங்கன்னா 3-1A அப்படின்னு சொல்லி ஒரு தரம், 3-1B, 3-1C, அடுத்தது 2-2, 2-1 அண்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய தரங்கள் ஆசிரியர் சேவையில் இருக்குது. அதிபர் சேவையில் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 என்று சொல்லக்கூடிய 3 தரங்கள் இருக்குது. ரைட், ஓகே. SLES பரீட்சை எழுதி அதிபர் சேவையில் நுழைகிறவங்க கிரேட் 1 தரத்தில் போவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க. அதிபர் போட்டி பரீட்சையினூடாக அதிபர் சேவைக்கு தெரிவு செய்யப்படுறவங்க கிரேட் 3ல் அதிபர்களாக நியமிக்கப்படுவாங்க. ஓகே, இரண்டாவது கேள்வி, 2026 ஆண்டு கல்வி தினத்தின் துணைப்பொருள் யாது?
விடைகள் தரப்பட்டிருக்குது. இலங்கையை கட்டியெழுப்புவோம், இரண்டாவது இலங்கையை அழகான நாடாக மாற்றுவோம், இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியம், ஒண்டர் ஆஃப் ஏஷியா, ரைட். இலங்கையை இணைந்து உருவாக்குதல், இளைஞர்களின் பலம், ரைட். 2026ஆம் ஆண்டு கல்வி தினத்தினுடைய துணைப்பொருள் கல்வியை இணைந்து உருவாக்குதல், இளைஞர்களின் பலம் அப்படின்னு சொல்றது. இலங்கையை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்றது இலங்கையில கொண்டாடப்பட்ட 78வது சுதந்திர தினத்தினுடைய கருப்பொருளாக இருந்தது. ஓகே, இந்த இலங்கையை அழகான நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றது இந்த அரசாங்கத்தினால முன்னெடுக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய கருப்பொருளாக இருக்குது. இலங்கையை ஆசியாவை ஆச்சரியமாக மாற்றுவோம், ஒண்டர் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்றது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மூன்றாவது கேள்விக்கு போகலாம். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் யார்? முதலாவது ஆன்சர் கிறிஸ்டினா ஸ்ரீனிவாசன், தாலிக் இப்ராஹிம், கிறிஸ்டினா ஜோர்ஜியேவா, நான்காவது ஜகத் மனுவரண. ஸோ சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா ஜோர்ஜியேவா, ரைட். கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றவர் உங்களுக்கு தெரியும். இவர் நாணய நிதியத்தினுடைய ஆசிய பசிபிக் திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக வேலை சேர்வர். இலங்கை நாணய நிதியம் IMF-இனுடைய ஆசிய பசிபிக் வலய திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடியவர். தாலித் இப்ராஹிம் அப்படின்னு சொல்றவர் மாலைதீவு நாட்டினுடைய சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான அமைச்சர், ரைட். நான்காவது கேள்வி, இலங்கைக்கான அயர்லாந்து நாட்டின் தூதுவர் யார் அப்படின்னு சொல்றது. ஆன்சர் முதலாவது கோவின் இன்ச்வால்ட், இசபெல் மார்டின், ரிஸ்வி ஹசன், கி செங் ஹொன் என்ற 4 ஆன்சர்கள் தரப்பட்டிருக்குது. இலங்கைக்கான அயர்லாந்து நாட்டினுடைய தூதுவராக இருக்கிறாரு. முதலாவது ஆன்சர் கோவின் இன்ச்வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ரைட். இசபெல் மார்டின் அப்படின்னு சொல்றவர் இலங்கையின் கனடிய நாட்டுக்கான தூதுவர். ரிஸ்வி ஹசன் அப்படின்னு சொல்றவர் மாலைதீவு நாட்டுக்கான இலங்கை தூதுவர். கி செங் ஹோங் அப்படின்னு சொல்றவர் இலங்கைக்கான சீன தூதுவர். ஓகே, அடுத்த கேள்வி, ஆசிரியர் தகைமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ரைட். முதலாவது ஆன்சர் 2024, 1994, 2018, 2009 சொல்லி 4 ஆன்சர் தரப்பட்டிருக்குது. தகைமை சட்டம் 2024ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது. ஆசிரியர் தகைமை சட்டம் அப்படின்னு சொன்னால் என்ன என்றால், இலங்கை ஆசிரியர் சேவைக்குள்ள நுழையக்கூடிய ஒருவர் குறைந்தது அவருடைய இருக்க வேண்டிய தகைமையை தான் சொல்றாங்க. அவர் ஒன்று பட்டதாரியாக இருக்கணும், அல்லது தேசிய கல்வியல் கல்லூரிகளில் பயின்ற ஒரு டிப்ளோமா ஆசிரியராக இருக்கணும், ரைட். இதுதான் ஆசிரியர் தகைமை சட்டம் அப்படின்னு சொல்றது. இது 2024ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது. 1994 உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்படுது, ரைட். 2009ஆம் ஆண்டு இலங்கையை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கிலத்துக்கான வருடமாக இலங்கையை பிரகடனப்படுத்தி இருந்தாங்க. ஓகே, 6வது கேள்விக்குள்ள போகலாம். உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுவது எப்போது? ரைட். உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி, ரைட். மார்ச் மாதம் 3ஆம் திகதி சர்வதேச எழுத்தாளர் தினம் கொண்டாடப்படுது. எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8, எழுத்தாளர் தினம் மார்ச் 3. ஓகே, டிசம்பர் 21 உலக தியான தினம் அனுஷ்டிக்கப்படுது. செப்டம்பர் 16 ஓசோன் பாதுகாப்பு தினமாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, ரோமியோ ஜூலியட் எனும் இது விஞ்ஞான நூல் இல்லை, ரோமியோ ஜூலியட் எனும் பிரபல நூலின் ஆசிரியர் யார்? முதலாவது ஆன்சர் எடால்ஃப் ஹிட்லர், டாக்டர் APJ அப்துல் கலாம், வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஸ்டீஃப் ஹாக்கிங் அப்படின்னு சொல்றவர், ரைட். ரோமியோ ஜூலியட் என்ற சொல்லக்கூடிய நூல்ட ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். உங்களுக்கு தெரியும், வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பிரபலமான நாவலாசிரியர், எழுத்தாளர் ஒரு ஆள். இவர் 100க்கும் அதிகமான நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இவருடைய ஃபேமஸான நூல்கள் தான் ரோமியோ ஜூலியட், ஹெம்லெட், அடுத்தது நியூ என்று சொல்லக்கூடிய நூல்கள், ரைட். உலகத்தில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு நாவலாசிரியர் தான் இந்த ரோமியோ ஜூலியட் என்று சொல்லக்கூடிய நாவல் எழுதின வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். இவரை சிறப்புப்படுத்துகிற முகமாகத்தான் உலக எழுத்தாளர் தினம்
மார்ச் மாதம் 3ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுது. ஓகே, அடுத்தது அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் மெயின் கெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதின ஒரு எழுத்தாளரும் கூட. ரைட். அடுத்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவர் YS ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரோடு சேர்ந்து இந்தியா இன் 2020 விஷன் ஃபார் அ நியூ மிலேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதியிருந்தார். ஸ்டீவ் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் A Brief History of Time. ரைட். உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், பரிணாமம், காலத்தில் தன்மை என்றத மையமாக கொண்டு எழுதின விஞ்ஞான நூல் தான் A Brief History of Time அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஓகே, 8வது கேள்வி. இலங்கையில் தற்பொழுது அமலில் உள்ள கல்வி சட்டம் இது. ரைட். இதுக்கு ஆன்சர் 1939ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க கல்வி சட்டம். ஓகே, அடுத்த கேள்வி. கம்பெரலிய என்ற நூலின் ஆசிரியர் யார்? கம்பெரலிய அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் மார்ட்டின் விக்ரமசிங்க. இது அடிக்கடி ஆசிரியர் போட்டி பரீட்சைகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, ஸோ இந்த நூலை மார்ட்டின் விக்ரமசிங்க அவர்கள் எழுதியிருந்தாங்க. அண்மையில் ஊவா மாகாண போட்டி பரீட்சையில் இது கேட்கப்பட்டிருந்தது. இந்த கம்பெரலிய அப்படின்னு சொல்கிற நூலோட கதைக்களம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி, கதைக்களம் கொக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவை மையமாக கொண்டது. ரைட். ஓகே, ஈரியகொள்ள அப்படின்னு சொல்கிறவர் இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக இருந்த ஒரு நபர். டிபி இளங்கரத்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரும் ஃபேமஸான நூல்களை எழுதின ஆசிரியர். அம்பயாளுவோ, விலம் பீத் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் இவருடைய பிரசித்தமான நூல்கள். அடுத்து குமாரதுங்க முனிதாஸ் அவர்கள் ஹத்பன ஹீனசிறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எழுதின ஒரு எழுத்தாளர். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையின் தேசிய கீதம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ரைட். 10வது கேள்வி. இலங்கையோட தேசிய கீதம் 1951ஆம் ஆண்டு உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடையுது. 1956ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையோட அரச கர்ம மொழி சிங்கள மொழியாக மாற்றப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி. 11வது கேள்வி. இலங்கையின் தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரைட். ஆன்சர் டாக்டர் நந்திக சனத் குமநாயக்க, சமுத்திகா ஜெயரத்ன, ப்ரொஃபஸர் TL கிரீன், ப்ரொஃபஸர் VK சமரநாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் தரப்பட்டிருக்குது. ஸோ இலங்கையினுடைய தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றக்கூடியவர் ப்ரொஃபஸர் VK சமரநாயக்க அவர்கள். ஓகே, டாக்டர் ப்ரொஃபஸர் TL கிரீன் அப்படின்னு சொல்கிறவர் தான் ஆசிரியர் சேவையில் இணைந்ததும் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் PGDE அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டமேற்கல்வி டிப்ளோமா கற்கை நிறைய தொடரணும். ஸோ இந்த பட்டமேற்கல்வி டிப்ளோமா கற்கை நிறைய அறிமுகம் செய்கிறவர் தான் TL கிரீன் அவர்கள். ஓகே, அடுத்தது 12வது கேள்வி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ரைட். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 1952ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. ரைட். அடுத்த கேள்வி. இலங்கையில் மிக இளம் வயதில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? CWW கண்ணங்கர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய இலவச கல்வியினுடைய தந்தையாக போற்றப்படக்கூடியவர். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் இலங்கையில் கல்வி அமைச்சராக சேவை செய்தவர். ஓகே, அடுத்தது EA நுகேவெல அவர்கள். இவர் இலங்கையினுடைய சுதந்திர இலங்கையினுடைய கல்வி அமைச்சர், முதலாவது கல்வி அமைச்சராக இருந்தவர். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக இளம் வயதில் கல்வி அமைச்சராக இருந்தவர். ரிச்சர்ட் பத்திரன் அவர்கள் இலங்கை ஆசிரியர் சேவையாக மாற்றப்பட்ட நேரம் கல்வி அமைச்சராக இருந்தவர். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையில் கல்வி நிர்வாக கட்டமைப்பின் கூறு அல்லாதது எது? பாடசாலை, மாகாண கல்வி திணைக்களம், உள்ளூராட்சி மன்றங்கள், கல்வி அமைச்சு அப்படின்னு சொல்லி ஆன்சர் தரப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய பாடசாலை கட்டமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது பாடசாலை இருக்கும், அதை தொடர்ந்து கோட்ட கல்வி வலயம், அதை தொடர்ந்து வலய கல்வி பணிமனை இருக்கும், அதை தொடர்ந்து மாகாண கல்வி திணைக்களம், மாகாண கல்வி அமைச்சு, அதை தொடர்ந்து கல்வி அமைச்சு இருக்கும். ஸோ இதில் வராதது உள்ளூராட்சி மன்றங்கள். உள்ளூராட்சி மன்றங்கள் பொதுவாக உள்ளூராட்சி மன்றங்கள் முன்பிள்ளை கல்விக்கு, ரைட், நர்சரி எஜுகேஷன்ஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் உள்ளூராட்சி மன்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகே,
அடுத்த கேள்வி 15வது கேள்வி. தேசிய கல்வியியல் கல்லூரிகள் தொடர்பான நிறைவேற்று அலுவலர் எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவார்? ரைட். தேசிய கல்வியியல் கல்லூரிகள் தொடர்பான நிறைவேற்று அலுவலர் தேசிய கல்வி கல்லூரிகளின் பிரதம ஆணையாளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அடுத்தது 16வது கேள்வி. நுண்ணறிவு குன்றிய தலைமுறையினர் என அண்மையில் ஆராய்ச்சியின் முடிவில் கண்டறியப்பட்ட தலைமுறையினர் எது என்றால் ஜெனரேஷன் ஒய். ரைட். ஆல்ரெடி நாங்கள் இந்த ஜெனரேஷன் என்னென்ன ஜெனரேஷன் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஜென் பீட்டா அப்படின்னு சொல்கிறது 2025ஆம் ஆண்டில் இருந்து பிறக்கிறவர்கள் ஜென் பீட்டான்னு சொல்லுவோம். எல்ஃபா அப்படின்னு சொல்கிறது 2010ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்குமானவர்கள். ரைட். அடுத்தது ஜெனரேஷன் Z, ஜெனரேஷன் ஒய் அப்படின்னு சொல்லி சைலண்ட் பேபி ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த விடயங்கள் நாங்கள் ஆல்ரெடி கலந்துரையாடி இருக்கிறோம்னு சொல்கிறதுனால ஓகே, இந்த பேப்பரில் ஆல்ரெடி கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஷோர்ட்டாக முக்கியமான விடயங்களை மட்டும் இங்கே சொல்லிக்கொண்டு போகிறேன். ஓகே. அடுத்த கேள்வி. இலங்கையில் இலவச கல்வி அமுலுக்கு வந்த ஆண்டு எது? இலங்கையில் இலவச கல்வி அமுலுக்கு வருது 1945ஆம் ஆண்டு. ரைட். 95ன்னு சொல்லியிருக்குது. இலவச கல்வி இலங்கையில் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருது. ரைட். 1943ஆம் ஆண்டு கல்வி விசேட ஆணைக்குழு இலவச கல்வி அமுல்படுத்துறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆணைக்குழு தான் கல்வி விசேட ஆணைக்குழு. இவங்க நிறைய பரிந்துரைகளை முன் வச்சிருந்தாங்க. இதனுடைய தலைவராக CWW கண்ணங்கரா அவர்கள் இருந்தார்கள். ஓகே. 18வது கேள்வி. இலங்கையின் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் யார்? ரைட். இலங்கையினுடைய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக இருக்கிறவங்க இலங்கை நாட்டினுடைய மேதகு பிரதமர் அலினி அமரசூரிய அவர்கள். ரைட். இந்த கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சருடைய செயலாளராக நாலக்க கலுவேவல அவர்கள் இருக்கிறார்கள். ரைட். இந்த கபில செனவிரத்ன மற்றும் மார்ட்டின் விக்ரமசிங்க இவங்க 2 பேரும் யார்? மார்ட்டின் விக்ரமசிங்க உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கம்பரலிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஒரு நாவல் எழுதின ஆசிரியர். இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். ரைட். ஸோ இந்த கபில செனவிரத்ன யார் அப்படின்னு சொல்கிறத இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ரைட். அல்லது செட்டில் அல்லது கொமெண்ட்டில் கபில செனவிரத்ன அவர்கள் யார் அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள். ஓகே. 19வது கேள்வி. இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட கல்வியியல் கல்லூரி எது? இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட கல்வியியல் கல்லூரி பார்த்தீங்கன்னா மகரகம. இறுதியாக உருவாக்கப்பட்ட கல்வியியல் கல்லூரி குளியாப்பிட்டிய. இது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தை மையமாக கொண்டு 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது இந்த குளியாப்பிட்டிய தேசிய கல்வியியல் கல்லூரி. ஓகே. அடுத்த கேள்வி. காபோத்த உயர்தர தொழில்நுட்ப பாடத்துறை சேர்க்கப்பட்ட ஆண்டு? காபோத்த உயர்தரத்தில் தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள் 2013ஆம் ஆண்டு சேர்க்கப்படுது. பல்கலைக்கழகத்தில் இந்த தொழில்நுட்ப பிரிவு பாடத்துறை இடெக், பிடெக் என்ற பாடத்துறைகள் 2016ஆம் ஆண்டு சேர்க்கப்படுது. ரைட். தொழில்நுட்ப பீடத்தை கொண்ட முதலாவது தொழில்நுட்ப பீடத்தை கொண்ட பல்கலைக்கழகமாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் காணப்படுது. ஓகே. 21வது கேள்வி. இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு உங்களுக்கு தெரியும் 1980ஆம் ஆண்டு. ரைட். 1980ஆம் ஆண்டு இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது. ஸோ திறந்த பல்கலைக்கழகங்களுடைய ரீஜனல் சென்டர்ஸ், பிராந்திய நிலையங்கள் 9 இருக்குது. ஸ்டடி சென்டர்ஸ் 19 இருக்குது. ரைட். 22வது கேள்வி. தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்கிறது? தோட்ட பாடசாலைகளை அரசு 1977ஆம் ஆண்டு பொறுப்பேற்குது. ரைட். 1977ஆம் ஆண்டு பொறுப்பேற்குது. 1961ஆம் ஆண்டு இலங்கையில் உதவி பெற பாடசாலைகள் அரசு உடைமையாக மாற்றப்படுது. ரைட். இந்த கேள்வியில் நிறைய பேர் பிழை விட்டுருந்தீங்க. 1961ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தீங்க. 1961 இலங்கையிட உதவி பெற பாடசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்குது. தோட்ட பாடசாலைகளை அரசாங்கம் 1977ஆம் ஆண்டு பொறுப்பேற்குது. ஓகே. அடுத்தது 2011
பாடசாலை மைய ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுறது ஆரம்பிக்கப்பட்டது. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி 2026 கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை அப்படின்னு சொல்றது கேள்வி. 2026ஆம் ஆண்டு தரம் 1க்கும் தரம் 6க்கும் அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருந்தது. 2026ஆம் ஆண்டு தரம் 1க்கு மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ரைட். 2027ஆம் ஆண்டு தரம் 6க்கு அறிமுகப்படுத்தப்படும். ரைட். ஓகே. 2026ஆம் ஆண்டு தரம் 6க்கும் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கான சகல வேலைகளும் முடிந்த நிலையில் ஆங்கில பாடத்தினுடைய மொடியுள்ள தவறுதலாக ஒரு லிங்க் கண்டறியப்பட்டதன் காரணமாக இந்த மொடியூல் தரம் 6க்கு நடைமுறைப்படுத்துறது பிற்போடப்பட்டிருக்குது. ஓகே. அடுத்த கேள்வி 24வது பரீட்சை திணைக்களத்தின் குறுகிய தொலைபேசி இலக்கம் யாது? பரீட்சை திணைக்களத்தினுடைய குறுகிய தொலைபேசி இலக்கம் 1911 அப்படின்னு சொல்றது. ரைட். 25வது கேள்வி மத்திய மாகாண ஆளுநர் யார்? மத்திய மாகாண ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லி கமகி அப்படின்னு சொல்லக்கூடியவர். நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிளாஸில் இந்த சகல இலங்கையினுடைய 9 மாகாணங்களுடையவும் ஆளுநர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது மீட்டி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி தேசிய கல்வி நிர்வாகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரகம. ஓகே. மகரகம இலங்கையினுடைய தேசிய கல்வி நிர்வாகம் அமைந்திருக்கிற இடம். பத்திரமுல்ல அப்படின்னு சொல்றது இலங்கையிட கல்வி அமைச்சின்ற பிரதான அலுவலகம் இருக்கிற இடம். ரைட். அடுத்த கேள்வி தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது? உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு 13ஆம் சீர்திருத்தத்தின்படி தேசிய பாடசாலைகள் மற்றும் மாகாண பாடசாலைகள் உருவாக்கப்படுது. தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது, மாகாண பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு 2 மாறி வந்தாலும் 1987ஆம் ஆண்டு தான் ஆன்சராக வரும். ஓகே. 1993ஆம் ஆண்டு இலவச சீருடை வழங்கப்படுது. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்படுது. ஓகே. 28வது கேள்வி தரம் 1க்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான வகுதிகளில் அதிக சதவீதத்தை பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் வசித்தல். ரைட். இது 50% இதை பெறுது. அடுத்தது பழைய மாணவர், குறித்தந்த மாணவர்கள் சகோதரர், கல்விசார் பணிக்குழு ஊழியர்கள். இது 4 பேருமே இந்த தரப்பட்டிருக்கிற ஆன்சர் 4மே 4 வகுதிகள் தரம் 1க்கு மாணவரை சேர்க்கிறதுக்கு. ரைட். இதில் கூடுதலாக கவனிக்கப்பட்டது அந்த தன்னுடைய வீட்டுக்கு அண்மையில் பாடசாலை இருக்குதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கணும் வீடு. ஓகே. அடுத்த கேள்வி அண்மைய தரவுகளின்படி இலங்கையில் அதிக பாடசாலைகளை கொண்ட மாகாணம் எது? ரைட். இலங்கையில் அதிக பாடசாலைகளை கொண்ட மாகாணம் மத்திய மாகாணம். ஓகே. இது ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். அடுத்த கேள்வி 30வது கல்விக்காக கணனியை பயன்படுத்துவது என்பதால் கருதப்படுவது யாது? கணனி கல்விக்காக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல், கற்றல் கருவியாக கணனியை பயன்படுத்தல், கல்வி ஆய்வு நடவடிக்கைகளுக்காக கணனியை பயன்படுத்தல், இணையதளத்தை பயன்படுத்தி கற்றல் இப்படின்னு சொல்லி 4 ஆன்சர் தரப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் 2வது ஆன்சர். கற்றல் கருவியாக நீங்கள் கற்கிறதுக்கான ஒரு கருவியாக கணனியை பயன்படுத்துறது. ஓகே. அடுத்த கேள்வி ஐநா சபையின் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது என்று கேட்டால் ஜப்பான். ரைட். ஜப்பானில் தான் யுனைடெட் நேஷன்ஸ் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்குது. மீபே அப்படின்னு சொல்கிறது ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிலையம் அமைந்திருக்கிற ஒரு இடம். இந்தியா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அதிகமான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு. உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. அதோட உலக சனத்தொகையில் 1வது இடத்துல இருக்கிற நாடும் இந்தியா தான். ரைட். ஓகே. 32வது கேள்வி ஆசிரியர் என்ற சொல்லுக்கு பொருத்தமான அர்த்தத்தை தரும் சொல் அல்லாதது. ரைட். ஆசிரியர், குரு, ஆசான் அப்படின்னு எல்லாம் சொல்லி அழைக்கப்படுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். கணக்காயர், சட்டம்பி,
உஃபாத்தியார் அப்படின்னு சொல்கிற இந்த 3 பொருள்களையும் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணப்படும். இதுக்கு பொருத்தமில்லாதது வந்து புரவலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அடுத்த கேள்வி, உள்ளடக்க கல்வி என்பதால் கருதப்படுவது யாது? உள்ளடக்க கல்வி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றது தான் கேள்வி. முதலாவது, கலை திட்டத்தில் உள்ளடங்கும் அனைத்து பாடங்களுக்கிடையிலேயும் இடைத்தொடர்புகளை ஏற்படுத்தல். இரண்டாவது, பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படும் நவீன கல்வி முறைகள் பற்றி கற்றல். மூன்றாவது, விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களும் அடங்கலாக அனைத்து மாணவர்களையும் கல்வி செயற்பாடுகளில் பங்கு பெறச் செய்தல். நான்காவது, கல்வியின் விசேட பிரிவுகளிடையே இடைத்தொடர்புகளை ஏற்படுத்தல். ஸோ உள்ளடக்க கல்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே வகுப்பறையில் விசேட தேவையுடைய மாணவர்களையும் உள்ளடக்கி கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுத்துறது தான் இந்த உள்ளடங்கல் கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. ஓகே. அடுத்த கேள்வி, இலங்கையில் அதிகளவில் காணப்படும் பாடசாலை வகை எது என்றால் டைப் 3. ஓகே. குறைந்த அளவில் காணப்படுற பாடசாலைகள் 1AB. ஓகே. இந்த பாடசாலைகளோட வகைகள் என்னென்ன வகை, எந்தெந்த தரங்களுக்கு இருக்கிற என்னென்ன கிரைட்டீரியாவுக்குள்ளே இருக்கிற பாடசாலைகள் இந்த வகைக்குள்ளே வரும், அண்மைய தரவுகளின்படி எத்தனை பாடசாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்த கேள்வி, இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக கல்லூரிகளின் எண்ணிக்கை. ரைட். இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இலங்கையில் பல்கலைக்கழக கல்லூரிகள் 6 இருக்குது. ரைட். இலங்கையில் பல்கலைக்கழக கல்லூரிகள் 6 காணப்படுது. இலங்கையில் பல்கலைக்கழக கல்லூரிகள் 6 இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யாழ்ப்பாணம், அனுராதபுரம், குளியாப்பிட்டிய, ரத்மலான, ரத்னபுரி, திருகோணமலை அப்படின்னு சொல்லக்கூடிய 6 இடங்களில் இலங்கையினுடைய பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்குது. ரைட். 20 வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற தேசிய கல்வியல் கல்லூரிகள் எண்ணிக்கை. 17 இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்களினுடைய எண்ணிக்கை. ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி, 37வது கேள்வி, கல்வி தொடர்பாக இலட்சியவாத கருத்தை முன்வைத்தவர் யார்? ரைட். கல்வி தொடர்பாக இலட்சியவாத கருத்துக்களை முன்வைத்தவர் யார் என்று பார்த்தீங்க என்றால் பிளேட்டோ அவர்கள். ரைட். ஜோன் டூயி, ரூசோ, அரிஸ்டோட்டல் இவங்க எல்லாருமே, பிளேட்டோ, இவங்க 4 பேருமே வந்து கல்வி தொடர்பாக நிறைய கருத்துக்களை முன்வைச்சாங்க. கல்வி தத்துவவியலில் தத்துவ ஆசிரியர்களும் கூட. ரைட். ஸோ இவர்களுடைய பிரதான கருத்துக்கள் என்ன இவங்க சொல்லியிருக்கிறாங்க, கல்வி பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்களால் எழுதப்பட்ட நூல்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஸோ அது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி, பாடசாலை புத்தகப்பை சுமை குறைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்க என்றால் 2024ஆம் ஆண்டு. ரைட். அடுத்த கேள்வி, பாடசாலை ஒன்றுக்கான மிக கிட்டிய நிர்வாக அலகு எது? வலய கல்வி காரியாலயம், மாகாண கல்வி திணைக்களம், கல்வி அமைச்சு, கோட்டக்கல்வி காரியாலயம். ரைட். மிக கிட்டிய அலகு கோட்டக்கல்வி காரியாலயம், மிக தூர உள்ள அலகு தான் கல்வி அமைச்சு. 40வது கேள்வி, இலங்கையில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. இது புத்தளை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆன்சர். ரைட். உங்களுக்கு தெரியும் தலவாகலையில் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. மினுவாங்கொடை அப்படின்னு சொல்றது இலங்கையில் ஃபேமஸாக பேசப்படக்கூடிய ஒரு மார்க்கெட் உண்டு. அடுத்த நுவரெலியா உங்களுக்கு தெரியும், மிக ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட்டுக்கு மிக ஃபேமஸான ஒரு ஏரியா, அதிகமான சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கக்கூடிய இயற்கை அமைப்பை கொண்ட ஒரு பிரதேசம் தான் நுவரெலியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம். ஓகே. அடுத்தது 41வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் புவிக்கு அருகில் உள்ள 2 கோள்களும் இவை. ரைட். சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களில் புவிக்கு அண்மையில் உள்ள கோள்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வெள்ளியும். ஓகே. இது ஆல்ரெடி நான் இந்த பேப்பரில் அதிகமாக நாங்கள் ஆல்ரெடி கிளாஸஸில் கற்ற கேள்விகளும் பாஸ் பேப்பர் கேள்விகளும் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது தொடர்பான விடயங்களை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ரைட். அடுத்த கேள்வி, கல்வி எனும் ஞாயிற்று தொகுதியின் சூரியன் பிள்ளையாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றை கூறியவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின், சேகுவாரா, ஐன்ஸ்டீன், ஜோன் டூயி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதுக்கு சரியான ஆன்சர் கல்வி எனும் ஞாயிற்று தொகுதியின் சூரியன் பிள்ளையாகும் என்று சொன்னவர் ஜோன் டூயி அவர்கள். ஓகே.
அடுத்த கேள்வி 43வது. 2026ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி ஒரு வகுப்பில் இருக்க வேண்டிய அதிகூடிய மாணவர்களின் எண்ணிக்கை யாதுன்னு பார்த்தீங்கன்னா 35. அதுக்கு முன்னர் 40ஆக சொல்லப்பட்டிருந்தது. ரைட். அடுத்த கேள்வி 2026ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தம் எத்தனை தூண்களை அடிப்படையாக கொண்டது? ரைட். 5 தூண்களை அடிப்படையாக கொண்ட இதாக இருக்குது புதிய கல்வி சீர்திருத்தம். ஓகே. அடுத்த கேள்வி 2026ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தம் தரம் 1க்கு எத்தனையாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது? ரைட். ஆன்சர் 2026 முதலாம் மாதம் 29ஆம் திகதி புதிய கல்வி சீர்திருத்தம் தரம் 1க்கு மட்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 46வது கேள்வி 2025ஆம் ஆண்டு உயர்தர பெறுபேறுகளின்படி அதிகூடிய பல்கலைக்கழக அனுமதியினை பெற்ற மாகாணம் எது? ரைட். 2025ஆம் ஆண்டு தரவுகளின்படி அதிகூடிய பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொண்டது வட மாகாணம். அதாவது பாடசாலை பரீட்சார்த்திகள், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் இரண்டும் சேர்த்து வட மாகாணம். ரைட். கிட்டத்தட்ட 2,81,810 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றாங்க. இதில் கூடுதலான மாணவர்கள் சித்தி அடைந்ததாக கூறப்படுறது. முதலாவது இடத்தில் இருக்கிறது வட மாகாணம். ரைட். பாடசாலை பரீட்சார்த்திகள் மட்டும் நோக்குற நேரம் முதலாவது இடத்தில் இருக்கிறது மேல் மாகாணம். கேட்கப்பட்ட கேள்வி ஒருதர பெறுபேறுகளின்படி அதிகூடிய பல்கலைக்கழக அனுமதியை பெற்ற மாகாணம் வட மாகாணம். ஓகே. அடுத்தது உங்களுக்கு தெரியும், இதில் 8300 பேர் 3A சித்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதோட இந்த முறை 2025ஆம் ஆண்டு உயர்தர பெறுபேறுகளின்படி அதிகமான மாணவர்கள் 3Wவும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது குறிப்பிடத்தக்கது. ரைட். இந்த பெறுபேறுகளின்படி 62.64% மாணவர்கள், கிட்டத்தட்ட 63% மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெறுறதுக்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். ஓகே. இதில் பல்கலைக்கழகம் செலக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை 1,76,527. இதுதான் 62.64% அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்த கேள்வி 2025ஆம் ஆண்டு உயர்தர பெறுபேறுகளின்படி 3A சித்திகளை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 8,300. ஓகே. அடுத்த கேள்வி இலங்கை பாடசாலைகளில் உடல் ரீதியாக மாணவர்களை தண்டிப்பதற்கு எதிரான தடை சட்டம் இறுதியாக அமுல்படுத்தப்பட்ட வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு 11வது இலக்க சட்டம். ரைட். இது மாணவர்களை நீங்கள் உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்று நிருபம். ஓகே. 49வது கேள்வி 1861 மத்திய பாடசாலை ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபம் எது அப்படின்னு சொல்லுது. இதற்கு ஆன்சர் மனசாட்சி. ரைட். ஓகே. திடசங்கல்பம் அப்படின்னு சொல்லுது தரம் 7 மாணவர்களோட திறனை அறியறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டம். வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றது கல்வி சீர்திருத்தங்கள் நடக்கிற நேரம் கல்வி பற்றி இந்த பொதுமக்களோட கருத்துக்கள் அறியறதுக்காக செய்யப்படுற ஆவணத்தை தான் நாங்கள் வெள்ளை அறிக்கை, கல்வி வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்த கேள்வி தொழில்நுட்ப பிரிவில் கற்கும் வசதி குறைந்த மாணவர்களுக்காக வழங்கப்படும் புலமை பரிசில் திட்டம் என்னன்னு சொன்னால் சுஜாதா தியனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ரைட். இந்த சுபக்க, சிசுசரிய, சுரக்ஷா இது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி நிறைய முறை பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்திக்கோங்க. நாங்கள் இதுவரை கிட்டத்தட்ட 10 பேப்பர்கள் மாதிரி வினாத்தாள்கள் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு வினாக்கள்லையும் ஒவ்வொரு வினா பத்திரத்திலையும் 50 வினாக்கள் உள்ளடங்கி இருக்கும். ரைட். 4 விடைகள் தரப்பட்டிருக்கும். அந்த 4 விடைகளுமே இதற்கு பொருத்தமானதாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு பேப்பரில் நீங்கள் 200 கேள்விகள் படிச்சிங்கன்னு சொன்னால் 10 பேப்பரில் நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரையும் 2000 கேள்விகளை செஞ்சிருக்கிறோம். ஸோ தொடர்ந்தும் பரீட்சை வரையும் வகுப்புகள் நடைபெறும் அப்படின்றதையும் தெரிவித்து கொண்டு இன்னும் 2 பரீட்சைகள் மே மாதம் 24ஆம் தேதி நடைபெற பரீட்சைக்கு முன்பதாக இன்னும் 2 மாதிரி பரீட்சைகள் நடைபெறும் அப்படின்றதையும் தெரிவித்து கொண்டு அதுக்கும் நீங்கள்
ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நிறைய விடயங்கள் நீங்கள் படிக்க வேண்டியிருக்குது. ஸோ உங்களோட வேறு வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அதாவது நீங்கள் ஆசிரியர் சேவைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லாடி வரணும்னு சொல்லி லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய வேலைகளுக்கு எடுக்கிற டைமை கொஞ்சம் குறைச்சி உங்களுடைய கல்விக்காக கூடுதலாக நேரம் ஒதுக்கிக்கோங்க. நிறைய பேர் கூடுதலாக சராசரியாக பார்க்குற நேரம் நீங்கள் செஞ்ச பேப்பரில் கிட்டத்தட்ட 50-55 தான் சராசரி புள்ளிகள் வருது. ஸோ அதனால் கூடுதலாக இன்னும் நீங்கள் உங்களோட பரீட்சையில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு, இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.